26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியோட நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 11:30 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரையிலும். இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 2:20 மணி வரையிலும் புனர்பூசம், அதற்கு பின்பு பூசம். இன்றைய திதிகள் பிற்பகல் 2:24 மணி வரையிலும் பிரதமை, அதற்கு பின்பு துவிதியை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 2:20 மணி வரையிலும் கேட்டை, அதற்கு பின்பு மூலம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் குருவுடன் சேர்ந்து குரு சந்திர யோகமாக அமைந்திருக்கிறது. புதிய வீடு வாங்குவது, கட்டுவது, இது போன்ற விவகாரங்களில் இன்று நீங்கள் முயற்சிகளை எடுக்கலாம். இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒருவித மன வேதனைகளும் மாறும். இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். புதிய அறிமுகங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய உறுதுணையாகவே அமைகிறது. குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் தீரும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்யலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் நன்மையை தரும். குடும்ப விவகாரங்களில் பல வகையான மாற்றங்களை பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் முன்னேற்றமும் உண்டு. இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு சந்திர யோகம் இருப்பதனால் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்றைய நாளில் புதன்கிழமை கருடனை வணங்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு பல வகையான மனக்குறைகள் தீரும். திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு சந்திரன் இருப்பதனால் தன லாபங்கள் பெருகும். இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய கடன் முயற்சிகள் வெற்றியடையும். பல மாதங்களாகவே நீங்கள் இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் விலகும். இன்றைய நாளில் குருவும் சந்திரனும் சேர்ந்திருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமை ஓங்கும். கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் குருவும் சந்திரனும் இருப்பது மிகப்பெரிய வெற்றியை தரும். பல வகையான மன போராட்டங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று உங்களினுடைய மிக நெருக்கமான நண்பர்கள் அல்லது உறவினர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பயம் விலகும். 2 சக்கர வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, இதற்கான முதல் ஏற்பாடை நீங்கள் இன்று செய்யலாம். இன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும். சிம்மராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபத்தை கொடுப்பார். இன்று வழக்கு விசாரணை போன்றவற்றில் வெற்றி அடையலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒருவித மன போராட்டங்களும் தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக அமைகிறது. வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பல நாட்களாக உடன் பிறந்தவர்களிடத்தில் இருந்து வந்த வாக்குவாதங்கள் மற்றும் ஒரு விதமான மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வும் நீங்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளிடத்தில் நல்ல பேரும் புகழும் கிடைப்பதற்கான ஒரு அருமையான நாளாக அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். லாபத்தில் குருவும் சந்திரனும் இருப்பது குரு சந்திர யோகத்தை கொடுக்கும். இன்று கன்னிராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்தில் சந்திரனுடன் சேர்ந்திருப்பது வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் மேன்மையை தரும். லாபத்தில் குருவும் சந்திரனும் இருப்பதனால் நீங்கள் எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி அடையும். புதுமண தம்பதிகளுக்கு இன்று ஒரு சில நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. நீண்ட காலமாக திருமண யோகங்கள் மற்றும் திருமண விஷயத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கும் இன்று அதற்கான நற்பலன்கள் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது மேன்மையை தரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாள். 10ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருந்தாலும் பாக்கியத்தில் புத பகவான் அமைந்திருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு.
பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனதில் குழப்பங்கள் குறையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை முயற்சிகள், வெளிநாட்டில் வேலை செய்ய விண்ணப்பம் செய்வது மற்றும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் இன்று உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. புதன்கிழமை 3ஆம் பிறையான இன்று சந்திர தரிசனம் செய்யலாம். துலாம் ராசி அன்பர்கள் மறைவு இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குருவுடன் இருப்பதனால் ஆசீர்வாதங்கள் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு மிகவும் பலமான நாள் என்றே சொல்லலாம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் அனைத்து விதமான பாக்கியங்களையும் கொடுப்பார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும் பாக்கியத்தில் குருவும் சந்திரனும் அமர்ந்திருப்பது பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு பெருமைகள் உண்டு. குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கும் அதற்கான பரிகாரங்களை இன்று மேற்கொள்ளலாம். மருத்துவ ரீதியாக எடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லாத நாளாக அமையும். குடும்ப தெய்வங்கள் வழிபாடு மற்றும் இன்றைய நாளில் குலதெய்வத்தை வணங்குவது, இஷ்ட தெய்வ வழிபாடு அனைத்தும் வெற்றியை தரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரன் குருவுடன் சேர்ந்து 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சற்று உங்கள் வேலைகளில் நிதானம் செய்வது நல்லது. உடன் பிறந்தோர்களுடன் வாக்குவாதங்கள் வந்து போகும். சொத்து விவகாரங்கள் மற்றும் சொத்து விவகாரங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மன அமைதியும் நிம்மதியும் என்று கொடுப்பார். தந்தை ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வந்து போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் குருவும் மிகவும் ஒரு நல்ல வெற்றியை தருவார்கள். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன போராட்டம் தீரும். குடும்ப குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்று மகர ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை வெற்றியடையும். சிறப்பான செய்திகள் காத்திருக்கிறது. அலுவலகம், வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் லாபகரமான நாளாகவே இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் அமர்ந்திருப்பது குரு சந்திர யோகம் பண விஷயத்தில் வந்து சேரும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று சந்திர தரிசனம் புதன்கிழமை பச்சரிசி தானம் செய்வது நல்லது. விநாயகர் ஆலயத்தில் பச்சரிசி, வெல்லம் ஆகியவற்றை தானம் செய்தால் 6ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் சந்திரனுக்கும் நல்ல பலன்கள் உண்டு. இன்று உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று 5ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருப்பதனால் பிள்ளைகளால் இவர்களுக்கு லாபங்கள் உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல ஒரு முடிவை தருவார். நீண்ட நாளாக தொடர் வழக்குகள் மற்றும் விசாரணைகள் இது இருப்பதனால் இன்று அதற்கான ஒரு நல்ல முடிவை பார்க்கலாம். புதன்கிழமையான இன்றைய நாளில் வராகர் சுவாமியை பிரார்த்தனை செய்வது நல்லது. மீனராசி அன்பர்களுக்கு பூரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று புதிய வியாபார தொடக்கங்கள், பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் நல்ல ஒரு வியாபாரத்திற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதை இன்றைய நாளில் செய்யலாம். மீனராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப சிக்கல்கள் தீரும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்று பிள்ளைகள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். தேவையில்லாத செலவுகளும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் வந்து போகும். இன்று மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லாத நாளாகவே அமைகிறது. நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடும் இன்று தீரும். சிவன் ஆலய வழிபாடு மற்றும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானமும் வெல்லம் தானமும் செய்ய 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கும் சந்திரனுக்கும் நல்ல பரிகாரமாக அமையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.